ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வருஷம் நம்ம மார்கழி ஃபெஸ்ட்டில் மனத்திற்கினியான் அப்படின்ற தீமில் எம்பெருமானான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மேலே அற்புதமான வைபவங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நேத்தியுடைய நிகழ்ச்சியில் ஆழ்வார்களும் அயோத்தியும் அப்படின்ற ப்ரோக்ராமை தான் நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி ஆழ்வார்கள் எல்லாரும் அயோத்தியா ராமனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா அப்படின்றது தான் நம்ம நேத்தி பார்க்கறதுக்கு ஆரம்பித்தோம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் கொடுத்தா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரியாழ்வார் திருமொழியில் மீதி இருக்கிற பாசுரங்களும் மற்ற ஆழ்வார்கள்லாம் எப்படியெல்லாம் அந்த அயோத்தியா ராமனை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். தகுமா மலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீரயோத்தியர்கோன் அடையாளமிவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. கருத்த இருண்ட மலரோடு கூடின கூந்தலை உடைய வைதேகிய இன்ப துன்பங்களெல்லாம் கொண்ட புகழுடைய வானர தலைவன் சுக்ரீவன் தேவரீர் அதாவது உம்மை தேடுறதுக்காக சீதா பிராட்டியை தேடுறதுக்காக இவன் இச்செயலை செய்ய வல்லவன் அப்படின்னு ராமர் என்னிடத்துல கொண்ட அன்பினால் அயோத்தியர் கோமானான சக்கரவர்த்தி திருமான் இவ்வடையாளங்களெல்லாம் அடியனிடத்தில் சொல்லி அதை அவர் சொன்ன அடையாளத்தை நான் அப்படியே உனக்கு சொல்கிறேன். நான் இந்த மோதிரத்தையும் கொடுத்தான். அதனால் இது அவனுடைய திருக்கை மோதிரம், இது அவனுடைய அடையாளம் அப்படின்ற அந்த பாசுரத்தை அதை சொல்கிறத அந்த அயோத்தியினுடைய பெருமையும் ராமனுடைய பெருமையும் அதை சொல்கிறத அது 4ஆம் பத்தில் 7ஆம் திருவழியில் 9வது பாசுரத்தில், அதாவது வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருஷோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டிடிய தலை பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அதாவது கண்டமென்னும் கடிநகர்னுட்டு தேவப்பிரயாகியை சொல்கிறார் பெரியாழ்வார். அந்த தேவப்பிரயாகியை சொல்லச்ச அதுக்கு அந்த தேவப்பிரயாகிக்கு வடப்பக்கமும் அயோத்தி எந்த பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துக்கும் அதுக்கு அடையாளங்களை சொல்கிறத. அந்த தேவப்பிரயாகியில் கங்கை எவ்வளோ வேகமாக இறங்கி வராவோ அதுக்கு 4 பக்கமும் இந்த அயோத்தியும் மதுரையும் சாலக்கிராமமும் எப்படி இருக்குது அப்படின்றத அடையாளங்கள் சொல்லி அதை சொல்கிறத. தேவப்பிரயாகிய பெரியாழ்வார் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வாரும் தன்னோட பங்குக்கு அந்த அயோத்தியும் பெருமாள் ஸ்ரீ ராமனையும் தாலாட்டு பாடுற பாவனையில் இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ஆரம்பிக்கும் அந்த பாசுரம். அதில் அது 8வது பத்தில் 6வது பாசுரத்தில் ராமனை சொல்கிறத சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானும் அடைந்தவனே அற்றவர்கட்கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவை தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. அதாவது திருக்கண்ணபுரத்து பெருமாளை ராமனா வச்சு அவர் பாடுறாரு. பெருமானி சக்கரவர்த்தி திருமணான நீ கானகம் போக கிளம்பின போது எல்லா உறவினர்களும் எல்லா மக்களும் உன் பின்னே வர காட்டுக்கு போனவனே ஏதும் இல்லாதவாளுக்கு ஏதும் அற்றவர்களுக்கு அருமருந்து போன்றவனே எல்லாருக்கும் மருந்த போல நீ அனுகிரகம் பண்ணுறவனே அயோத்திக்கு அரசனே நல்ல கற்றுணர்ந்தவர்களெல்லாம் வாழற அந்த திருக்கண்ணபுரத்தில் நீலமணி போன்றவனாக எழுதியிருக்கிறவனே சிற்றன்னையான கைகையினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானகம் புகுந்தவனே ராமனே உனக்கு தாலாட்டு அப்படின்னு ராமனை கண் வளர்ற கௌசலை தூங்க பண்ணி தாலாட்டு பாடுற பாவனையில் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில்
ராமனுக்கு இந்த மாதிரி தாலாட்டு பாடியிருக்கார். அதுலேயே இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார், ஆலி நிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்றரசு இளைய வானரத்து கழித்தவனே, காலின் மணி கரைகலைக்கும் கணபுரத்தின் கருமணியே, ஆலி நகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோ. ஆலிலையில் ஒரு பாலகனா உலகம் முழுத்தையும் வயிற்றில் வச்சு காத்தவனே, வாலியை கொண்டுட்டு அவன் தம்பிக்கு சுக்ரீவனுக்கு அரசளித்தவனே, காற்று கடல் மணிகளை கரை சேர்க்கும் திருக்கண்ணபுரத்தில் கருமணி போல கண் வளர்ந்து இருக்கிற பெருவானே, திருவாரி நகர் தலைவனே, அயோத்தியன் அரசனே உனக்கு தாலேலோ அப்படின்னு அந்த அயோத்தியினுடைய அரசனுக்கு குலசேகர ஆழ்வார் இது ஒரு தாலேலோ பாடுறார். அந்த பெருமாள் திருமொழியிலேயே 10வது பத்தில் முதல் பாசுரத்திலேயே சொல்கிறது, அங்கண் நெடும் மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தோன் விளக்கும் ஜோதி, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை, செங்கண்ணெடும் கருமுகிலை ராமன் தன்னை, தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர காணும் நாளே. அதாவது பெருமாள் திருமொழியில் தில்லை நகர் சீர்காழி கிட்ட இருக்கிற தில்லை நகர்ன்ற திருச்சித்திரக்கூடத்தில் எழுதியிருக்கிற பெருமாளை ராமனாக வச்சு அந்த பெருமாள் பேரில் இந்த பாசுரத்தை பாடுறத, அழகியதான நீண்ட பெருமதில்களையும் மாளிகைகளையும் உடைய சீரான அயோத்தி நகரத்தில், அந்த அப்படியேற்பட்ட அயோத்தி நகரத்தில் செஞ்சுடரான சூரிய குலத்துக்கே ஒளி கொடுக்கும் விளக்கு, எல்லா உலகங்களையும் விளக்கும் சுடர் போன்றவன், வானவர் துன்பங்களை தீர்த்து வாழச் செய்த பெருவீரனு, சிவந்த கண்களான மேகம் போல் நிறங்கொண்டவனுமான ராமபிரான தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் உள்ள எங்கள் தலைவரை நாங்கள் எண்ணிக்கை அடைந்து கண்குளிர அனுபவிப்போம் அப்படின்னு பாடுகிறத, அந்த அயோத்தியினுடைய பெருமையும் அந்த ராமனுடைய பெருமையும் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்து பெருமாளை வச்சு பாடுறத திருமொழியில் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தில் எழுதியிருக்கிற பெருமாளை ராமனாக வச்சு அந்த பெருமாள் பேரில் இந்த பாசுரத்தை பாடுறத, அம்பனொடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன் கொன்றான் தன் பெருந்தொல்கதை கேட்டு மிதிலே செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் அன்றே. அயோத்தியினுடைய பெருமையை சொல்கிறார். அம்பனோடு மணிமாட அயோத்தி எய்தின்னுட்டு பொன்மணியால் பொன்மணி மலிந்த மணிமாடங்கள் நிறைந்த அயோத்தியான். அப்படியேற்பட்ட பொன்னும் புகழும் அந்த காலத்தில் அப்படியேற்பட்ட சிறப்பாக வாழ்ந்த அந்த அயோத்தியில் அந்த அயோத்தியை நீ தண்டகாரண்யம் போய் ராவண சம்மாரமெல்லாம் முடிஞ்சு திரும்பி அயோத்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அப்படி அரசாட்சி செய்து வர காலத்தில் அகஸ்தியர் முனிவர் ராஜாவை பார்க்கணும், ராமனை பார்த்து தரிசிச்சுட்டு போகணும் அப்படின்னுட்டு அவர் வரச்சே நல்ல விஷயங்களெல்லாம் அவரோட கூட எல்லா முனிவர்களும் வர எங்களுக்கு தண்டகாரண்யத்தில் இருந்த அந்த முனிவர்களை பற்றியும் இன்னும் மற்ற நல்ல விஷயங்கள் எந்த விஷயங்களோ முக்கியமான விஷயங்களெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அகத்தியரை பிரார்த்திக்கிறார். அப்போ ராவணனுடைய பெரிய கதை, அவன் சின்ன வயசில் எப்படி இருந்தான், அவன் யாருடைய பிள்ளை, அதாவது விஸ்வசிருஷியினுடைய பிள்ளை, அவனுடைய பெருமையெல்லாம் அந்த தொல்பெரும் கதை கேட்டு அகஸ்தியர் சொன்ன தான் முன் கொன்றான் தன் தொல்பெரும் கதை கேட்டு ராவணனுடைய சரித்திரங்களெல்லாம் கேட்டு அகஸ்தியருடைய வாயால் அந்த மிதிலை செல்வியான சீதையினுடைய புத்திரர்களான லவகுச்சர்களால் தன் கதையான ராமச்சரித்திரத்தை கேட்டு மகிழ்ந்து அப்படியேற்பட்ட ராமபிரான் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தில்
எழுந்தருளியிருக்கான். அப்படியேற்பட்ட எம்பெருமானுடைய சரிதையை செவியால் கண்ணால் பறக்கிறவும் அதை அனுபவித்தா எங்களுக்கு சாகாவரமான அமிர்தம் கூட வேண்டாம். அந்த மாதிரி அந்த பகவானை அனுபவிக்கிற காலம் எங்களுக்கு என்றைக்கு வருமோ அப்படின்ற மாதிரி அந்த சித்திரக்கூடத்தினுடைய இதையும் ராமனுடைய பெருமையும் அதை பாடியிருக்கிறத இப்போது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் பண்ணின திருப்பள்ளி எழுச்சியிலையும் அயோத்தியும் ராமனை பற்றியும் ஒரு இது பாசுரம் சொல்லியிருக்கார். அதாவது அதை பார்ப்போமா? மேட்டிடமேதிகள் தலைவிடும் மாயர்கள் வெங்குழல் ஓசையும் விடமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய பரிசிலை வானவர் ஏறே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய. அதனுடைய பொருள் என்னென்னா, ராமன் ஆராதனம் பண்ணின திருவரங்கனை, அவர் ஆராதனம் பண்ணின திருவரங்கனை ஆழ்வார் பள்ளி எழுப்புகிற பாவம் இது. ஆழ்வார் பள்ளி எழுப்புனா இளம் மேதிகள் இள எருமைகள் இருக்குது, அதை மேய்க்கிறதுக்காக அதிகாலையில் விடுவாளாம். ஆயர்கள்லாம் அந்த தலையை அவிழ்த்து சிறுபுல் மேயறதுன்றது ஆண்டாள் கூட தன்னுடைய பாசுரத்தில் அதை சொல்லியிருக்காங்க. சிறுபுல் மேய மாடுகளை அவுத்து விடுறத, அந்த சிறுபுல் மேயறதையும் மாடுகளை ஓட்டின்னு போச்சு அவள் புல்லாங்குழல் ஊசுவாளாம். வேங்குழல் ஓசை கேட்குறதான் எருதுகள் கழுத்தில் பூட்டியிருக்கிற, அதாவது மணி ஓசை, அந்த எருதுகள் ஓசை இதில் மணி ஓசை கேட்குறதான். அந்த ஓசை எல்லா திசைகளிலையும் பரவி நிற்கிறதான், சப்திக்கிறதான். வயல்களில் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி ஓசை எழுப்புறதான். ஒரே ஆரவாரமாக இசை கேட்கறது. இலங்கை அரக்க குலத்தை அழித்து சார்ங்கவில் வீரனே விஸ்வாமித்திரரின் யாகத்தை காத்து பூர்த்தி பண்ணி அவபிரத ஸ்நானத்தை முடித்து வச்சு அயோத்தி அரசாளும் அரசனே பள்ளி எழுந்தருளாய் அரங்கத்தம்மா என்று பள்ளி எழுந்தருளாயேன்னுட்டு இந்த பள்ளி எழுப்பில் திருவரங்கனை ராமனை திருவரங்கனா பாடி அயோத்தி மன்னனை பள்ளி எழுப்புறாரு. அதில் இன்னையோட எபிசோடில் பெரியாழ்வாருடைய பாசுரங்களில் ஆரம்பித்து கௌசலை தாலாட்டு பாடுறது, குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாகவும் விசேஷமாகவும் இருந்தது. குலசேகர ஆழ்வாருக்கு ராமன் மேலே ரொம்ப அதீத பிரீத்தி இருந்தது, அவன் மேலே அவ்வளவு பக்தியோடு இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய பாசுரங்கள்லாம் இன்றைக்கி சேவித்தது இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்திடுது. நீங்கள் எல்லாரும் இன்னையுடைய நிகழ்ச்சியும் நன்னா கேட்டு ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியாக தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி பாசுரமும் அதுக்கான விளக்கமும் அந்த காட்சிகளை நம் கண் எதிர்க்க கொண்டு வந்துடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடையும் அழகாக நம்மளுக்காக கொடுத்துன்னு வர ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். ஆனால் இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம திருமங்கை ஆழ்வார் அனுபவித்த பாசுரங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆழ்வார்களும் அயோத்தியும் அடுத்த பகுதி மீண்டும் நாளை தொடரும். தினம் காத்தால கதவிருக்ஷாவுடைய மார்கழி மழலை திருப்பாவை பகுதியை எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கோ. அதில் குழந்தைகள்லாம் தினமும் திருப்பாவை சொல்லிட்டு வரா. அதெல்லாம் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் நாளைக்கு காத்தால கதவிருக்ஷாவின் மார்கழி மழலை திருப்பாவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.